அன்பு ஆனந்திக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஒரு வழியா ஆனந்தி ஃபோனை எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே, "ஏன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்த? டாக்டர் என்ன சொன்னாங்க? ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஆனந்தி, "ஆ குடுத்துட்டாங்க. நான் பார்த்துட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லையா? ஏதோ சத்து குறைபாடா இருக்கான் அப்படின்னு தான் சொன்னாங்க." அப்படின்னு அன்புகிட்டேயும் உண்மையை சொல்லாம ஆனந்தி பொய் சொல்லி உண்மையை மறைக்கிறாங்க. அன்பு, "சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் உன்னை கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நானே வந்துடுறேன். காலையிலேயே வந்துடுறேன். நீ ரெடியாக இரு." அப்படின்னு சொல்கிறாரு. ஆனந்தி, ஐயோ, காலையிலேயே இவர் வரேன்னு சொல்கிறாரு. நாம் மறுபடியும் வேற ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணி பார்த்து இந்த டாக்டர் சொன்னது உண்மைதானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா, அன்பு இப்படி காலையிலேயே வரேன்னு சொல்கிறாரு. நாம் எப்படி இப்போ அன்புவை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு ஃபோனை காதில் வச்சுக்கிட்டே யோசிச்சுட்ருக்காங்க. "என்ன ஆனந்தி யோசிச்சுட்ருக்க? நான் காலையிலேயே வரேன், சரியா?" அப்படின்னு கேட்குறாரு. "சரி அன்பு" அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனந்தி வேற வழி இல்லாமல். அன்பும் காலையில் கிளம்பி ஹாஸ்டலுக்கு வந்துடுறாரு. ஆனந்தி பார்த்துட்டு, எப்படியாவது அன்பை அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிக்கிட்டு செக்யூரிட்டி கிட்ட சொல்லி, ஆனந்தி காலையிலேயே கிளம்பி கம்பெனிக்கு போயிட்டா, ஆனந்தி இல்லைன்னு அன்புக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. செக்யூரிட்டியும் வேற வழி இல்லாமல் அன்புக்கிட்ட போயிட்டு, ஆனந்தி இல்லை, கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அன்பு உடனே, "நாம தான் வரேன்னு சொன்னோமே, எதுக்காக ஆனந்தி இப்படி போனா?" அப்படின்னு யோசிச்சுட்டே கிளம்பி போயிடுறாரு. ஊரில் இருந்து பேச்சும் அழகப்பனும் கிளம்பி ஆனந்தியை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனந்தியை பார்த்த உடனே பேச்சு, ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்களா? ஆனந்தி இன்னொரு டாக்டரை போய் பார்த்து அந்த டாக்டரும் இதையே சொல்லிட்டா, ஆனந்தி என்ன பண்ண போகிறாங்க? எப்படி உண்மையை கண்டுபிடிக்க போகிறாங்க? பொறுத்திருந்து பார்க்க.